வணக்கம். மத்திய கிழக்குல நடக்கிற போர் நம்ம வீட்டு கிச்சனை பாதிக்குமா? நம்ம வீட்டு கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வந்துருமோன்னு ஒரு கவலை எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த நெருக்கடியை சமாளிக்க இந்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு வாங்க இதை நாம இப்போ விரிவா பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். உங்க வீட்டுக்கு வர்ற கேஸ் சிலிண்டர் சப்ளைல ஏதாவது பாதிப்பு வருமா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கிற மோதல்ல தான். இந்த சண்டை உலக அளவிலான எரிசக்தி சப்ளைய ரொம்பவே பாதிக்குது. அதனால தான் இந்தியா முழுக்கவும் எல்பிஜி தட்டுப்பாடு வந்துருமோங்கிற பயம் ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த நிலைமைய சமாளிக்க நம்ம மத்திய அரசாங்கம் உடனே ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க. சமையல் எரிவாயு சப்ளைல எந்த ஒரு சின்ன தடங்கள் கூட வந்துடக்கூடாதுன்னு பலமுனை திட்டங்களோட வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அப்படி என்னதான் திட்டம்? அவங்க ஒரு 3 முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க. முதல்ல, நம்ம நாட்டிலேயே உற்பத்தியை அதிகப்படுத்துறது. ரெண்டாவது, எரிவாயுவை எதுக்கு முதல்ல பயன்படுத்தணுங்கிற முன்னுரிமையை மாத்துறது. மூணாவது, பாதுகாப்பான புது இறக்குமதி வழிகளை உருவாக்குறது. வாங்க, இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அரசாங்கத்தோட முதல் அதிரடி ஸ்டெப் இதுதான். வெளிநாட்டை நம்பிட்டு இருக்கிறத குறைக்கணும்னா முதல்ல நம்ம நாட்டுக்குள்ளேயே எல்பிஜி உற்பத்தியை உடனே அதிகப்படுத்தணும்னு ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? சும்மா இல்ல, ஒரு 10% வரைக்கும். இந்த 10% அதிகரிப்பு தட்டுப்பாடு வராம தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி மாற்றத்தை பத்தி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டுல கிடைக்கிற இயற்கை எரிவாயுவை வச்சு முதல்ல வண்டிகளுக்கு போடுற சிஎன்ஜியும் பைப்லைன்ல வர்ற பிஎன்ஜியும் தான் தயாரிச்சாங்க. ஆனா இப்போ அந்த ரூல்ஸை மாத்திட்டாங்க. இனிமே முதல்ல வீட்டு சமையலுக்கு தேவையான எல்பிஜி தயாரிக்கிறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதனால வீடுகளுக்கு சப்ளை நிக்காம தொடர்ந்து கிடைக்கும். ஓகே, நம்ம நாட்டுல உற்பத்தியை அதிகப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா வெளிநாட்டுல இருந்து வர்ற சப்ளையையும் சரியா பாத்துக்கணும் இல்லையா? இது ரெண்டையும் அரசாங்கம் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கை உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹார்மோஸ் ஜலசந்தி மாதிரி போர் பதற்றம் இருக்கிற பகுதிகள் வழியா வர்றதை தவிர்த்துட்டு இந்தியா இப்போ வேற பாதுகாப்பான வழிகள்ல எரிசக்தியை இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது இந்த நம்பர்ஸ்லயே தெரியுது. பாருங்க, முன்னாடி எல்லாம் மாற்று வழிகள்ல இருந்து வெறும் 55% தான் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அது 70% அதிகரிச்சிருக்கு. அமெரிக்கா மாதிரி பாதுகாப்பான நாடுகள்ல இருந்து இறக்குமதி அதிகப்படுத்தினதுனால இது சாத்தியமாச்சு. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இப்போ நம்ம நாடு முழுசும் ஒவ்வொரு நாளும் சுமார் 60 லட்சம் சிலிண்டர்கள் டெலிவரி செய்யப்பட்டு வருது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விநியோக நடவடிக்கை இது. அபிஷியல்ஸே என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயும் ஸ்டாக் இல்லைங்கிற பேச்சே இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ உலக அளவுல என்னதான் டென்ஷன் இருந்தாலும் நம்ம ஊர்ல நிலைமை கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி, இந்த சப்ளை செயினை இன்னும் திறமையா நிர்வகிக்க அரசாங்கம் சில சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். இதுக்கு அரசாங்கம் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஆயுதம் தான் 1955ஆம் வருஷம் கொண்டு வந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சட்டம் மக்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களோட உற்பத்தி, சப்ளை இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அது சரியான விலையில மக்களுக்கு கிடைக்கிறத உறுதி செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு பவர் கொடுக்குது. இந்த சட்டத்தை வச்சுதான் எல்பிஜி சப்ளைய கண்காணிக்கிறதுக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்குன்னே ஒரு புது கமிட்டியை அரசாங்கம் அமைச்சிருக்காங்க. சரி, இந்த புது கமிட்டியோட மேல என்ன? அவங்க தான் ஹோட்டல்ஸ் மாதிரி கமர்ஷியல் யூஸ்க்கு போற சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் மாதிரி முக்கியமான சேவைகளுக்கு முதல்ல சப்ளை போறதை உறுதிப்படுத்துவாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவங்களோட மெயின் டார்கெட்டே வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் சப்ளைல எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்கிறது தான். ஓகே, இவ்ளோ விஷயங்கள் பாட்டாச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்சியூமர்ஸ் ஆன நமக்கு என்னதான் விஷயம்? முக்கியமான பாயிண்ட் இதுதான். உங்க வீட்டுக்கு வர்ற கேஸ் சிலிண்டர் சப்ளைல எந்த பிரச்சனையும் வராம அது ஸ்டெடியா கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு மல்டி லேயர் பிளான செயல்படுத்திட்டு வராங்க. உற்பத்தி அதிகப்படுத்துறது, வேற வழிகள்ல இறக்குமதி பண்றது, புதுசா ரூல்ஸ் கொண்டு வர்றதுன்னு இது எல்லாமே உங்க கிச்சன்ல அடுப்பு அணையாம இருக்கிறதுக்கு தான். இப்போதைக்கு நிலைமை கண்ட்ரோல்ல இருந்தாலும் மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த மாதிரி சர்வதேச பிரச்சனைகள் எதிர்காலத்துல நம்ம சமையலறைய பாதிக்குமா? இது நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பை பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.